வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். பூரண கொழுக்கட்டை. கடையில் வாங்கின அரிசி மாவில் ரொம்ப சாஃப்டாக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 3 விதமான ஷேப்பில் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக 3 வித ருசியில் இனிப்பு பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக படபடன்னு பொரியும் பொழுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக படபடன்னு பொரியுது. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதே வாணலியிலேயே 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு சூடேற வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு கொட்டி ஆற வச்சிடலாம். இதை அரைக்கும் பொழுதே நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையில் 2 ஏலக்காய், எள்ளில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வேர்க்கடலையை நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக விட வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் எள்ளையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளை நல்லாவே அரைச்சிக்கலாம். அது ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் மரமரன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வாணலியில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா தேங்காய் நல்லா வறுத்த வாசம் அடிக்குது. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே வாணலியிலேயே 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு நமக்கு திக்காக வேணும் அப்படின்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதுமானது. வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தோம் அப்படின்றதுனால நல்லா திக்காகவே நமக்கு பாகு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு பூரணமாக ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடரை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் பாகு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். கால் கப் வெள்ளைப்பாகு எடுத்திருந்தோம், மீதி கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதையும் இதோட சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு வேர்க்கடலை பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது எள்ளு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பவுடரை இந்த கப்பில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். 1/4 கப் வெள்ளைப்பாகில் இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற வெள்ளைப்பாகில் 1/4 கப்புக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெள்ளைப்பாகு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். வேணும்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், மீதி இருக்கிற எல்லா தேங்காயுமே நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வறுத்த தேங்காயை சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா இந்த வெள்ளைப்பாகை எல்லாம் தேங்காய் உறிஞ்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொழுக்கட்டை, இடியாப்பம் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் எந்த பிராண்டு அரிசி மாவு கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, இதே போலயே செஞ்சுக்கலாம்.
மாவு வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நிறம் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மாவு ரொம்பவும் சூடேற வேண்டாம். நம்ம விரல் வச்சு பார்த்தோம்னா விரல் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே வாணலியிலேயே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே கப்பில் தான் 1/4 கப்பு அரிசி மாவும் எடுத்திருந்தோம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்துட்டு கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. கொதிக்க கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது அடியில் பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அடியில் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை இதோட சேர்த்துக்கலாம். இதே சூட்லையே நம்ம கிளறிக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிடுச்சு மாவு. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு கப்புன்னு மூடிடலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவோட சூடு இன்னும் குறையில. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா சூடாக இருக்கும் பொழுது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைய முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு பிசையும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டை அச்சு எந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி, அதில் உள்ள இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா சுற்றிலும் பரப்பிக்கலாம். உள்ளே மாவை சேர்த்துட்டு நடுவில் பூரணம் வைக்கிறதுக்கு மட்டும் குழி இருக்கிற மாதிரி நல்லா சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுற்றிலும் மாவு இருக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை கொஞ்சமாக வச்சுக்கலாம். போதுமான அளவுக்கு பூரணத்தை வச்சதுக்கப்புறமா மேலேயும் நம்ம கொழுக்கட்டை மாவு கொஞ்சமாக எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். இப்போ சைடில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டையை தனியாக எடுத்துடலாம். எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும். அடுத்தது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பு வச்சு எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வந்து டைரெக்டாக நம்மளால் மாவு வச்சு ஷேப்பு கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வாழை இலையில் இந்த மாதிரி நம்ம மாவை தட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாவை தட்டும் பொழுது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். இந்த மாதிரி சின்ன சைஸில் நம்ம மாவை தட்டி எடுத்து இந்த அச்சோட ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம்.
வச்சு லைட்டாக அந்த மாதிரி மெதுவாக குளிஞ்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே போல் அந்த அச்சோட இன்னொரு பக்கத்துக்கும் ரெடி பண்ணி இதே போல் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா குளிஞ்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பூரணத்தை சேர்த்துக்கலாம். இந்த அச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பூரணம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே மெதுவாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணி அச்சிலேருந்து கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம அச்சுலாம் எதுவும் பயன்படுத்தாமல் வாழை இலையிலேயே அப்படியே மடித்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொழுக்கட்டை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நடுவில் வேர்க்கடலை பூரணம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். வாழை இலையை மடிச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குன்றதுனால கத்தியை வச்சு இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தட்டிலேயே எண்ணெய் தடவி வச்சாலும் சரி, நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அது ஷேப்பு மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நான் பிளேட்லேயே எல்லா கொழுக்கட்டையும் வச்சு வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை தலைகீழ கவுத்துட்டு அது மேலே நான் பிளேட் வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் அடியில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நான் கொழுக்கட்டையை சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். 3 விதமான சூப்பரான டேஸ்ட்டில் 3 விதமான ஷேப்பில் ரொம்ப சூப்பராக நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.